தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் பவர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்குங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் செங்கல்பட்டு கல்பாக்கம் இங்கே இருந்து தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு. போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாடு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதற்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/1/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸை வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். ஸோ இந்த மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரக்கூடிய ஒரு யூனிட்டுங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நிரந்தர அரசு வேலை கொடுக்குறாங்க. இப்போது என்னென்ன ட்ரேடில் கேட்டகிரியில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்டிஎம் கேட்டகிரி 2ல் கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதில் ஃபிட்டரு, பிளான்ட் ஆப்ரேட்டரு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கு, எலக்ட்ரீஷியனு, ப்ளம்மரு, வெல்டரு, கார்பெண்டர் அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் ஒரு 31 வேக்கன்சிஸ் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டிஎஸ்ஏ கேட்டகிரி 1ல் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதிலலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மொத்தம் ஒரு 17 போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் சியில் சேஃப்டி சூப்பர்வைசர் போஸ்டிங் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு வேக்கன்சி. அடுத்து அசிஸ்டண்ட்டில் கிரேட் 1ல் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் ஒரு போஸ்டிங்கும், ஹெச்ஆரில் ஒரு போஸ்டிங்கும், எம்எம்மில் ஒரு கிரேட் போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதுக்கு ஒரு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக கிட்டத்தட்ட 70 வேக்கன்சி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட் ஆப்ரேட்டர் போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணுங்க. 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12th நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பயோ மேக்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸோ படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக 10th இங்கிலீஷை ஒரு பாடமாகவும் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் பிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டரை பொறுத்தளவுக்கு 10th முடிச்சுட்டு ஐடிஐ ஃபிட்டர் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கார்பெண்டருக்கு கார்பெண்டர் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு, எலக்ட்ரானிக்ஸு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரீம்ஸில் ஐடிஐ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதே மாதிரியே எலக்ட்ரீஷியனு, ப்ளம்மரு, கார்பெண்டர் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே அவங்களோட கோர் டிசிப்ளினில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டெக்னீஷியன்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஹைட்டுமே இருக்குது. மினிமம் 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். வெயிட் 45.5 கிலோவுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி அல்லது சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் பிஏ பொறுத்தளவுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸோ, பிஎஸ்சி ஸ்டாட்டிக்ஸோ, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். பட் கண்டிப்பாக ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியும் ஒரு பாடமாக அதில் நீங்கள் சேர்த்து படிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் அது சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தா, கோர் டிசிப்ளினில் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்க்கு அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அசிஸ்டண்ட் கிரேட் ஹெச்ஆர், எஃப்ஏ, சிஎம்எம்முக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு டைப் ரைட்டிங் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் கம்ப்யூட்டரில் உங்களால் டைப் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு 6 மாதம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ்லேயோ இல்லை டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லேயோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு 6 மாதம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 வயசு வரைக்கும் ஐடிஐ ட்ரெயினிஸும், டிப்ளமோ ட்ரெயினிஸ் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த ஹெச்ஆர், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் 21லேருந்து 28 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட உங்களுக்கு 5 வருஷம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், 3 வருஷம் ஓபிசியாக இருந்தால் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த 4 பேரும் ஓபிசிக்கு கீழே வருவீங்க. அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட் இருக்குது. அடுத்து ஒரு அட்வான்ஸ்டு டெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 டெஸ்ட்டையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடச்சிரும். ஐடிஐ கேண்டிடேட்ஸும் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸும் பே பண்ணணும். யார் யாருன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ் மட்டும் ஃபீஸ் பே பண்ணணும்.
எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸுன்னு பாருங்கள். ஐடிஐ ட்ரெயினிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 100 ரூபாயும், அதை தவிர டிகிரி டிப்ளமோ ட்ரெயினிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 150 ரூபாயும் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.